لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்து சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறித்துவ சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அந்த ஓரையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, புளியந்தோப்பு பகுதி என்றாலே முஸ்லிம்களை பொறுத்த மாத்திரத்தில் முக்கியமான ஒரு பகுதி. அதே நேரத்தில் முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேண்டும் என்றால், முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றால், முஸ்லிம்களுடைய நிலையை பார்க்க வேண்டும் என்றால், அதற்கும் இந்த பகுதியை தான் நாம் உதாரணமாக சொல்ல முடியும். நாம் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லா செல்வ வளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாய்மார்க்கு என்னடா கவலை அப்படின்னு பேசக்கூடியவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பாய்மார்கள் அடித்தட்டு மக்களாக, கீழ்த்தட்டு மக்களாக, சேரி மக்களாக வாழக்கூடிய ஒரு நிலை இந்த பகுதியிலே ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே நாம் சேவை செய்ய வேண்டும். அவர்களை பொருளாதார ரீதியாக, மார்க்க ரீதியாக, சமூக ரீதியாக அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தில் தான் வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் தங்களுடைய மாவட்ட அலுவலகத்தை இங்கே திறந்திருக்கிறார்கள். இந்த மக்களை நேரடியாக நாம் சந்திக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக. எதற்காக நான் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், சுற்றி ஆங்காங்கே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் மக்களே, அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறித்துவ மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு சேவை செய்ய எங்கள் சகோதரர்கள் தயாராக இருக்கிறார்கள். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய கஷ்டம் என்பது எங்களுடைய கஷ்டம், நாங்களும் தோள் கொடுக்க வருகிறோம் என்று தோழமையோடு இங்கே அலுவலகத்தை நம் சகோதரர்கள் திறந்திருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன். இந்திய தௌஹீத் ஜமாத் எதற்காக இந்த ஜமாத் என்ற எண்ணம், இதை தெரியாதவர்கள் மத்தியிலே ஒரு கேள்வியாக எழுப்பி நிற்கலாம். இந்த ஜமாத்துடைய அடிப்படையை ஒன்றே ஒன்றுதான், ஓர் இறை, வணக்கத்துக்குரியவன் ஒருவன். அந்த வணக்கத்துக்குரியவனை எங்களுக்கு சொல்லித் தந்தவர் முகமது நபி அவர்கள். அவர்கள் தான் இறுதி தூதர். இது அடிப்படை. இந்த சங்கநாதத்தை, இந்த பிரகடனத்தை ஒட்டுமொத்த மக்களிடமும் கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய வேலையாக இருக்கின்றது. எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகள் அத்தனை பேர் மத்தியிலும் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதி, பயங்கரவாதி என்று காமித்துக் கொண்டிருக்கிறார்களே,
அவர்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்றால் அது மனிதநேயம், மனிதனை மனிதனாக வாழ சொல்லக்கூடிய மார்க்கம். பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை. நீங்களும் நாங்களும் வேறல்ல, ஒரு தாய் வைத்து மக்கள். நீங்கள் கொள்கையிலே வேறொன்றை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நாங்கள் கொள்கையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் எங்களுடைய கொள்கையாக இருக்கலாம், ஆனால் நீங்களும் நாங்களும் உறவிலே அறுபட்டவர்கள் அல்ல. நீங்களும் நாங்களும் அண்ணன் தம்பிகள், மாமான் மச்சான்கள். அந்த உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்களையும் எங்களையும் வேறறுக்க நினைக்கின்ற சக்திகள் இருக்கிறார்களே, அவர்களை வேறறுக்க வேண்டும் என்பதுதான் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படையை தவிர பிளவுகளை ஏற்படுத்துவது, ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வது, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வது, பகைமையை மூட்டுவது, அந்த தீயிலே குளிர்காய நினைப்பது நம்முடைய வேலை அல்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்திலே 1வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஒரு ஆன்மா, ஒரு ஆன்மாவில் இருந்துதான் உங்களை பிறப்பிக்க செய்த இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த மக்களும் ஒரு ஆன்மா, ஆதம் என்ற ஒரு ஆன்மா, ஆடம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவில் இருந்துதான் இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா பல்கி பெருக செய்திருக்கிறான் என்றால் நீங்களும் நாங்களும் எப்படி வேறுபட்டு இருக்க முடியும்? நீங்களும் நாங்களும் எப்படி அந்நியர்களாக இருக்க முடியும்? இதை எடுத்துச் சொல்ல வேண்டாமா? இந்த அழைப்பு பணியை முன்வைக்க வேண்டும். தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், வயிற்றில் பிறந்தவன் வைஷ்ணவன், காலில் பிறந்தவன் சூத்திரன், இதில் இடமில்லாமல் பிறந்தவன் பஞ்சமன் என்று இனம் பிரித்து என் மக்களை சாதிய ரீதியாக கூறு போட்டு அவர்களை கருவறுக்கிறார்களே, அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் எல்லாம் ஒரு ஆன்மாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டவர்கள். ஒரு மனிதன், ஒரு தாய் தந்தை, அந்த தாய் தந்தை ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமுதாயம். அப்படி இருக்கின்ற போது பிறப்பின் அடிப்படையிலே எப்படி ஏற்றதாழ்வு இருக்க முடியும் என்பதை எடுத்துச் சொல்வதுதான் நம்முடைய அடிப்படை கொள்கை. அனைவரையும் ஒன்றிணைக்க செய்வது. மதம் வேற, மதங்களை மாற வேண்டாம், முதலில் மனங்களை மாற்றுவோம் பாருங்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் வாழ வைத்ததற்கு சமமாவான் என்று சொல்வது திருமறை வசனம். ஒரு மனிதன், அந்த மனிதனை அல்லாஹ் முஸ்லிம் என்று சொல்லவில்லை, முஸ்லிம்களுக்கு மட்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பார்த்து சொல்கிறான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து சொல்கிறான். அந்த ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைப்பதுதான் இஸ்லாம் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்திய தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்தில் வருடம் 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 செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் பயங்கரவாதி தீவிரவாதி என்று சொல்ல சொல்ல செய்து கொண்டிருக்கிறது. பயங்கரவாதத்தை வேறறுப்பதுதான் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய வேலை என்பதை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் குருதிகளை கொடுத்து உயிர் காப்போம், எங்களுடைய ரத்தங்களை கொடுத்து உயிர் காப்போம், இரத்தத்தை கொடுத்து மனிதநேய வளர்ப்போம் என்கின்ற ரீதியில் தான் இந்திய தௌஹீத் ஜமாத் தொடர்ந்து இரத்த தானங்களை செய்து வருகிறார். அப்படிப்பட்ட இரத்த தானங்களில் ஒன்று இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 14ஆம் தேதி பயங்கரவாத எதிர்ப்பு இரத்த தான முகாம் என்ற ஒன்றை தமிழகம் முழுவதும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் இந்திய தௌஹீத் ஜமாத் நடத்துகிறது. அதே போல் இந்த பகுதியிலே வடசென்னை மாவட்டத்தினுடைய சார்பாக அன்றைக்கு 4 முகாம்கள் இந்த பகுதியிலே நடைபெற இருக்கிறது. உங்களுடைய புளியந்தோப்பிலும் நடைபெற இருக்கிறது. சென்னை உருது ஸ்கூலிலே, புளியந்தோப்பிலே இதே ரோட்டிலே உருது ஸ்கூலிலே நடைபெற இருக்கிறது. அதே போல சென்ட்ரல் ஸ்டேஷனிலே Fatima Jewellers in Golden
கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை எளிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295. எதிர்த்தாப்பிலே அங்கே நடைபெற இருக்கிறது. அதேபோல் பாரிஸ் கிளையினுடைய சார்பாக தலைமையகத்திலே நடைபெற இருக்கிறது. நேதாஜி நகர் கிளை சார்பாக நேதாஜி நகர் ஸ்கூலிலே, விவேகானந்தர் ஸ்கூலிலே நடைபெற இருக்கிறார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், தமிழகம் முழுவதும், ஏன் சென்னையிலே வட சென்னை மாவட்டத்தை மட்டும் சொல்கிறேன், தென் சென்னை மாவட்டத்திலே பல பகுதிகள், சூளைமேட்டிலே ஆரம்பித்து எத்தனை பகுதிகள் முடியுமோ அத்தனை பகுதிகளிலே, அதே போல தென் சென்னை மாவட்டத்தில் மட்டும் 7 இடங்களிலே, அதே போல் காஞ்சி மாவட்டத்திலே பல்லாவரத்தில் ஆரம்பித்து குண்டத்தூர் பெரியார் நகர் வரையிலும் அந்த பகுதியிலே, திருவள்ளூர் மாவட்டத்திலே ஆவடியில் ஆரம்பித்து பாடியில் இருந்து அனைத்து பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இரத்தத்தை, இந்த இரத்தம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு முஸ்லிம்கா பார்ப்பதில்லை, யாருக்கு சென்றடையும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த இரத்தம் என்னுடைய சகோதரனுக்கு சென்றடையும், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு சென்றடையும், எங்களுடைய மக்களுக்கு சென்றடையும், அந்த திராவிட இன சொந்தங்களுக்கு சென்றடையும். அவர்கள் இந்துவாக கிறிஸ்துவராக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சென்றடைய வேண்டும். அந்த அழைப்பை தான் இந்திய தௌஹீத் ஜமாத் இப்போது வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, வாருங்கள் வாருங்கள், இணைந்து செயல்படுவோம். ஒரு கரம் அல்ல, 2 கரங்களாக சேர்ந்து செயல்படுவோம். ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். அந்த ஓர் இறை என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த அடிப்படையை ஒட்டுமொத்த மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பிப்போம், மனிதநேயம் வளர்ப்போம். அதுதான் நம்மளுடைய சேவை என்பதை திடமாக சொல்வோம். பயங்கரவாதத்துக்கு, தீவிரவாதத்துக்கு எதிராக இருப்பதுதான் இஸ்லாம். இஸ்லாத்திலே அப்பாவியை கொன்றால் ஒட்டுமொத்த மக்களையும் கொன்றதுக்கு சமமாவான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது. ஒருவன் கூட ரத்தம் சிந்திவிடக் கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அந்த அடிப்படையை எடுத்துச் சொல்வோம். அந்த அடிப்படையின் மூலமாக அனைத்து மக்களையும் இந்த சத்தியத்தின் பால் அழைப்போம். அழைப்பது நமது கடமை. அவர்களுக்கு நேர்வழி காட்டுவது என்பது அல்லாஹ்வுடையது, அல்லாஹ்வுடையது. அவனிடம் ஒப்படைப்போம், 2 கரம் ஏந்துவோம். எங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி வைப்பாயாக. எங்களுக்கிடையிலே கூறு கட்டி இருக்கின்ற, அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கின்ற, எங்களுக்கிடையிலே பிரிவினை ஏற்படுத்துகின்ற சக்திகளுக்கு எதிராக எங்களை ஒன்றுபட செய்வாயாக. எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து கிறிஸ்துவ மக்களிடம் நல் இணக்கத்தை ஏற்படுத்துவாயாக என்று 2 கரம் ஏந்தியவனாக அவனிடம் ஒப்படைத்தவனாக விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகில உலகங்களையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ஏகனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், முஹாஜிர்கள், அன்சாரிகள், நபி தோழர்கள், நபி தோழியர்கள் அனைவர் மீதும், நல்ல அடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று இறைவனிடத்தில் துஆ செய்தவனாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை, இந்த சத்திய மார்க்கத்தை உலக மக்களுக்கெல்லாம்
எடுத்து சொல்லுகிற ஒரு பயிற்சியை உங்களுக்கு மத்தியிலே தருகின்ற வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். முதலில் நாம் எந்த பணியை மேற்கொள்ள இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை பொறுத்தவரை ஏதோ இது தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொந்தமானதில்லை. இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமானது அகில உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் சொந்தமான ஒரு மார்க்கம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அறிவுரையும் குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்குன்னு குர்ஆன் சொல்லவே இல்லை. ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தான் திருமறை குர்ஆன் கூட சொல்கிறது, இன்ஹுவ இல்லா ஸிக்ருலில் ஆலமீன். இது உலகத்தில் உள்ள அகில மக்களுக்கெல்லாம் அறிவுரைதான். எது? இந்த குர்ஆன். குர்ஆன் என்ற ஒரு வேதத்தை நாம் கையில வைத்துக் கொண்டிருக்கிறோமே, முஸ்லிம்களான நாம் கையில வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த வேதம் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரியதா? அவர்களுக்கு மாத்திரம் சொந்தமானதா? இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்கள் எல்லாருக்கும், 720 கோடி மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால், அத்தனை கோடி மக்களுக்கும் சொந்தமானதுதான் இந்த குர்ஆன். அத்தனை கோடி மக்களுக்கும் வழிகாட்டி நூல் தான் இந்த குர்ஆன். அத்தனை கோடி மக்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனில் கூட அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். அகிலத்தார்களுக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாகவே அன்றி நாம் நபிகள் நாயகம் அவர்களை அனுப்பலங்கிறான்ல. தூதராக அனுப்பிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகிலத்திற்கெல்லாம் ஒரு அருட்கொடை. ஏன் அப்படி இந்த மார்க்கம் சொல்லுகிறது என்றால், இந்த மார்க்கம் எல்லாத்துக்கும் போகணும். எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிறது. இதை பார்த்து கொண்டு தொலைக்காட்சியில பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒளிநாடாவை பதிவு செய்த பிறகு கேட்பவர்களாக இருந்தாலும் சரி, பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த கடமை இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறோம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே, நான் முதல்ல சுட்டி காட்டினேன்னா இல்லையா ஆரம்பத்தில் ஒரு வசனம், அது திருமறை குர்ஆனில் 41வது அத்தியாயத்தில் 33வது வசனம், வமன் அஹ்ஸனு கௌலன், அழகிய சொல்லுக்கு உரியவர் யார் என்றால், மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி மக்களை அழைத்து, வ அமில சாலிஹன், சாலிஹான நல்ல அமல்களையும் செய்து, வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று யார் கூறுகிறாரோ அவர்தான் அந்த வார்த்தைக்கு தகுதி வாய்ந்தவனாம். எந்த வார்த்தைக்கு? முஸ்லிம்னு ஒருத்தர் சொல்லிக் கொள்றாருன்னா முதல்ல அந்த வார்த்தைக்கு யார் தகுதி வாய்ந்தவர்னு தெரிஞ்சுக்கிறணும். இன்றைக்கு பல பேர் நாம்கே வாஸ்தே பேரளவுல முஸ்லிம்களா இருக்கிறாங்க, முஸ்லிம் இருக்கிறாரு, ஆனா இஸ்லாம் என்பது அவர்கிட்ட இருக்காது. பேரளவுல முஸ்லிம் அவர். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்றால், ஒருத்தர் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்றதா இருந்தா அடுத்தவர்களை இந்த மார்க்கத்தை நோக்கி அழைக்கணும், அல்லாஹ்வை நோக்கி அழைக்கணும், அவன் பாதையை நோக்கி கூப்பிடணும். அதோட மாத்திரம் அல்லாமல் சாலிஹான நல்ல அமல்களையும் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அமில சாலிஹன், ஒரு அமலை சாலிஹான முறையில செய்து, வகால, அவர் சொல்லணும், இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்று யார் கூறுகிறாரோ அவர்தான் அந்த வார்த்தைக்கு தகுதி வாய்ந்தவர். இப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி பெறக்கூடிய பட்டறைக்கு வந்துட்டோம், களத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்மளை நாமளே தயார்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறோம். இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சொல்லணுமே, இந்த இஸ்லாத்தை எடுத்து கொண்டு போய் வைக்கணுமே, இந்த பொறுப்பு நம்ம மீது சுமத்தப்பட்டிருக்குதுங்கிற ஒரு நோக்கத்துல தான் நீங்க வந்திருக்கிறீங்க. வேற என்ன நோக்கம்? மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தோடு ஒருத்தர் வராருன்னா அவருடைய முதல் இலக்கு எதா இருக்கணும்? இந்த மார்க்கத்தை யாருக்காவது சொல்லி நான் இஸ்லாத்துக்கு வர வைக்கணும், என் மூலியமாக அல்லாஹ் ஒருத்தருக்கு நேர்வழி தரணும், அந்த நேர்வழியை பெற்ற மக்களுடைய நன்மையை கொண்டு நான் மறுமையில உயர்ந்த நிலை அடையணும். என்ன, என் மூலியமாக அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத்தை தந்து யாராவது ஒருத்தர் நேர்வழிக்கு வந்து அவர் மூலியமாக நான் அல்லா இடத்துல நன்மை அடைவேன மறுமையில, அதுதான் எனக்கு தேவை. இந்த எண்ணம் ரொம்ப முக்கியம்ங்க. இந்த எண்ணம் இல்லாமல் நீங்கள் என்ன தாவா காலத்தில் நின்றாலும் சரி, அல்லாஹ் இடத்துல நன்மை இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால்,
இஹ்லாஸ் என்ற உள தூய்மை இல்லாமல் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சொல்றாங்கன்னு வைங்க, அல்லாஹ் நன்மையை தரமாட்டான். சொல்லுவார்கள், அவங்க சொன்ன காரணத்தினால இஸ்லாத்துக்கு கூட வந்திருப்பார்கள். பல மக்கள் இந்த நேரான மார்க்கத்தை நோக்கி அணியணியாக நுழைந்திருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம். நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். என்எஸ்சி போஸ்ட் ரோட் உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 என்எஸ்சி போஸ்ட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. ஆனா இவருக்கு நன்மை கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இவர் அல்லாஹ் என்ற அந்த இறைவன் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு சுமத்தி இருக்கிறாங்கிறதால சொல்லணும். அந்த கொள்கை இருக்கணுங்க. மறுமையினுடைய இலக்கு தாங்க நமக்கு மகத்துவமான இலக்கு. இந்த துன்யா கிடையாது. 4 பேர் நம்முடைய பேச்சை ரசிப்பதோ, அதன் பக்கம் ஈர்த்து அழகிய முறையில பேசினாரு, அற்புதமா பேசினாரு, இவரை போன்ற ஒரு பேச்சாளர் இல்லை என்று நம்மை துதிபாடுவதற்காக பேசிடக்கூடாது. அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன். அவன் இந்த மார்க்கத்தை சொல்றதுக்கு என் மீது கடமையை சுமத்தி இருக்கிறான். அதனால இந்த மார்க்கத்தை சொல்லுகிறேன் என்ற எண்ணம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அந்த எண்ணம் மட்டும் இல்லைன்னு வைங்க, நன்மை அல்லாஹ்விடம் எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத்துங்கிறாங்களா இல்லையா? புகாரியினுடைய இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த கிதாபுல முதல் ஹதீஸ் என்ன? எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்துதான். இன்னமாலுக்குள்ள மாணவா, ஒருத்தர் என்ன நோக்கத்துக்காண்டி இதை செய்யறாரு அதான் அல்லாஹ்ட கிடைக்குமா? ஒருத்தர் என்ன நோக்கம், எதை நோக்கி அந்த செயலை செய்யறாரு, அதை வச்சுதான் அல்லாஹ் கூலி தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இன்னமா குல்லிம் ரிமானவாங்கறாங்க. ஒருத்தர் என்ன நோக்கத்துக்கு இலக்க வச்சு அந்த செயலை செய்யறாரோ அதுதான் அல்லாஹ்விடத்துல கிடைக்கும். அப்ப நம்முடைய ஒவ்வொரு நோக்கமும் எதை நோக்கி இருக்கணும்? ஒருத்தர் இஸ்லாத்தை கொண்டு வரணும், அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதன் மூலியமாக நன்மை இந்த சமுதாயத்துக்கு போகணும், அதான் இருக்கணும். இது இல்லாமல் வேற நோக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, தூக்கி எறிஞ்சிருங்க. வேற ஒரு நோக்கத்துக்காக இப்ப நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முதல்ல உங்க மனசுல இருந்து அதை அகற்றிடணும். நான் மறுமையில நன்மையை எதிர்பார்த்து தான் உட்கார்ந்து இருக்கிறேன், அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்து தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹ் கடுமையா சொல்லுகிறார்கள், மறுமை நாள்ல ஒரு 3 பேரை விசாரிப்பது கொடுத்து, அது 3 பேர் யாருன்னு சொன்னா, ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உயிரையே கொடுத்திருப்பாரு. ஒருத்தர் யாரு? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்கிற அளவுக்கு ஒரு ஷஹீதாக இருந்தவர். அவர் அல்லாஹ் கூப்பிடுவான், உனக்கு நான் உடல் ஆரோக்கியத்துல திடகாத்திரமான ஒரு உடல் அமைப்பை கொடுத்து ஒரு வீரனாக நீ இருந்தியே, என்ன நான் செஞ்சேன்னு கேட்பான் அல்லாஹ். அவர் சொல்லுவாரு, உன் பாதையில நான் உயிரை கொடுத்தேன் பாரு. அவர் சொல்றது பொய் கிடையாது, உண்மைதான், உயிரை கொடுத்திருக்கிறாரு. ஆனா எதுக்காக வேண்டி கொடுக்கலன்னா அல்லாஹ் இடத்துல கூலி எதிர்பார்த்து கொடுக்கல. துன்யால 4 பேர் தன்னை புகழணும், இவரை மாதிரி ஒரு வீரன் உண்டா என்று பேச வேண்டும் என்பதற்காக செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு சொன்னா, மறுமை நாள்ல நீ எதற்காக துன்யால அந்த காரியத்தை செஞ்ச,
உன்ன வீரன்னு பாராட்டணும். உன்ன மாதிரி ஒரு களத்துல குதித்து அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் இல்லைன்னு சொல்லணும். இதுக்காண்டி செஞ்ச, எனக்காண்டி நீ செய்யல அல்லாஹ் சொல்லிடுவான், நீ போய் சொல்ற. இப்படிப்பட்ட இந்த நபர் மறுமை நாள்ல நரகத்தை சந்திப்பான். எவ்வளவு பெரிய விஷயங்க. நான் எல்லா மக்களுக்கும் வாரியில வழங்கினேன், ஏராளமான பணிகளுக்கு தந்திருக்கிறேன், எத்தனையோ நற்கர்மங்களுக்கு என்னுடைய உதவிகள் சென்று இருக்கிறத, எத்தனையோ பள்ளிவாசல்கள் பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்கு என்னென்னமோ பணிகளை எல்லாம் நான் என் பொருளாதாரத்தை கொண்டு செஞ்சிருக்கிறேன் பாரு. ஆனா அல்லாஹ் என்ன கேட்பானா, நீ செஞ்ச, ஏன் செஞ்ச, எதுக்காக செஞ்ச? துன்யால கூலி எதிர்பார்த்து செஞ்ச, என்னிடத்துல நீ கூலி எதிர்பார்க்கல, போ நரகத்துக்கு போன்றான். இழுத்து செல்லுங்கள் நரகத்துக்கு. ஒரு மார்க் அறிஞர் வருவார், அல்லாஹ் கேட்பான், உனக்கு இல்ம தந்தல்ல, உனக்கு மார்க் அறிவை தந்தல்லப்பா, என்ன பண்ணுன்னு கேட்பான். அவர் சொல்லுவார், இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லைங்க, உயிர் தியாகம் பண்ணவரா இருக்கட்டும், பொருளாதாரத்தை தந்தவரா இருக்கட்டும், மறுமையில அளப்பெரிய நன்மை அடையக்கூடிய ஒரு நிலையில உள்ளவர்கள். அப்படிப்பட்ட நிலையில உள்ளவர்களுக்கு உண்டான மறுமை நிலை என்னமா? நரகமா. எவ்வளவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஊதித்து மின இல்மி இல்லா தராஜத், அவங்களுக்கு இல்மு வழங்கப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தரஜாவை கூட்டு வாங்குறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யாருக்கு இல்மை தந்தமோ அவர்களுடைய தரஜாக்களை கூட்டுவோம். அப்படிப்பட்ட தரஜாக்களை கூட்டுற லிஸ்ட்ல உள்ள ஒரு நபர் நரகத்துக்கு போவார். ஏன்? மார்க்கத்தை சொல்லியிருப்பாரு. எதுக்காக வேண்டி சொல்லியிருப்பாருன்னா, பிறரிடத்துல அதனுடைய ஒரு நன்மை எதிர்பார்த்து, அடுத்தவங்க நம்மளை புகழணும், அடுத்தவங்க இவர மாதிரி ஒரு ஆள் இல்ல பேசுறதுக்குன்னு சொல்லணும், அடுத்தவர்களுடைய முகஸ்துதியை பார்க்கணும், இதுக்காக வேண்டி அவர் செய்திருந்தார் என்றால் இழுத்து செல்லக்கூடிய இடம் எதுவா? நரகம். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. முதல்ல நம்ம மார்க்கத்தை சொல்றதுக்கு உண்டான அடிப்படை, அதுக்கு தான் இந்த துவா உங்க கையில தந்தோமா? ஒருவர் மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாடி இதை சொல்லணும். எதை சொல்லணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கல்ல, எல்லாம் நோக்கங்களை பொறுத்துன்னு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இந்த பயிற்சியை தர்றாங்க. நீங்க நல்லா புரிந்து கொள்ளணுங்க. அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களே உங்க உடல்களே பார்க்க மாட்டான். நடைமுறையில வேணா மார்க்கத்தை சொல்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? பெரிய தாடி, ஜிப்பா, தலப்பா, தொப்பி இப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. நடைமுறை அப்படித்தானே இருக்கு. பாக்குறோமா இல்லையா? இருக்கா இல்லையா? நடைமுறையில மார்க்கத்தை சொல்றதுக்கு உண்டான தகுதியாக எப்படி எல்லாம் வச்சிருப்பாங்கன்னா, தலப்பா கட்டி இருக்கணும், தொப்பி போட்டிருக்கணும், ஜிப்பா போட்டிருக்கணும், அப்படி பெரிய தாடி வைத்திருக்கணும். அல்லாஹ்விடத்துல அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். சிவப்பா இருக்கிறாரா, வெள்ளையா இருக்கிறாரா, குட்டையா இருக்கிறாரா, இதையே அல்லாஹ் பார்ப்பான். அவருடைய பேச்சினுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் பார்ப்பான். அதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் பார்க்கிறது எதை பார்ப்பான்னு சொன்னா, கல்ப பார்ப்பான். வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பார்ப்பான் என்றால் முதலில் உங்களுடைய கல்ப பார்ப்பான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن
الخلق